வணக்கம். வீக்கெண்டில் ஆரம்பித்த இந்த மிலிட்ரி ஸ்ட்ரைக், அமெரிக்கா இஸ்ரேலோட இந்த ஸ்ட்ரைக் ஈரானுக்கு அகைன்ஸ்டாக, ஈரானோட பதிலடி இதெல்லாமே வீக்கெண்டில் ஸ்டார்ட் ஆகி திங்கட்கிழமை மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை நமக்கு ஹாலிடே, அதனால் அமெரிக்க மார்க்கெட், யூரோப் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் 2 நாளோட மார்க்கெட் இம்பேக்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்தது. காலையில் 500 to 600 பாயிண்ட் ஒரு கேப் டவுன் இருக்குன்னு எதிர்பார்த்தது. மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளோட ஓப்பன் ஆச்சு, பட் சர்வைவ் ஆகலை. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு 11-12க்கு அப்புறம் ரெக்கவர் ஆன மார்க்கெட் பிலோ 300 பாயிண்ட் மைனஸ் கிட்ட ஓப்பன் ட்ரேட் ஆச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி இருந்தது. 24,600 கிட்ட போச்சு. பட் அது சர்வைவ் ஆகலை. மறுபடியும் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 385 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. இதில் வந்து டொமஸ்டிக் ரீசனும் இருக்குது, குளோபல் மார்க்கெட்டோட நியூஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப தெளிவாக என்னென்ன இம்பாக்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட ட்ரைனிங் செஷன் இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு நடக்குது. அதுக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப் மிஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் நிஃப்டியோட ட்ரெண்ட்ல இருந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட 10 மாதத்தோட லோக்கு நியரில் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு ஒரு கேப் டவுனோட. 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, இதுக்கு முன்னாடி நடந்த மண்டே மார்க்கெட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல், கேப் டவுன் இருந்தது ஆனால் புல்லிஷ் கேண்டல். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய பேனிக்கோட ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி, ஓப்பனான ப்ரைஸை விட ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டல் தான். ஆனால் இதில் நெகட்டிவ் என்னன்னா 10 மாதத்தோட லோக்கு நியரில் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த 2025 மே மந்தோட லோக்கு நியரில் இருந்தது. பட் க்ளோசிங் வைஸ் ஒரு புல்லிஷ் கேண்டலாக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. 385 பாயிண்ட் இறங்கி 24,480. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த 24,300ன்ற ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு மார்க்கெட் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த 300ன்ற லெவல் வந்து 2-3 முறை கிட்ட வந்தாலும் பட் அதனால் அது உடையல. பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு ஃபால் ஆச்சு. செல்லிங் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமாக க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டருக்கு ஒரு நெகட்டிவ். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மோர் தென் 70 to 80% க்ரூட் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அது ஒரு பெரிய பாதிப்பு, இந்த ஈரான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இது எல்லாமே இம்பேக்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது, இப்போ நான் இந்த இன்னியோட மார்க்கெட் அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஆக போகுது? இதில் ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டில் அவர் கொடுத்துருந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, 4 to 5 வீக்ஸுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஒன்று, அது வரைக்கும் ஈரான் தாங்குதா இல்லையான்றது ஒரு விஷயம் இல்லை, அமெரிக்கா இதை மேனேஜ் பண்ண முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி போதுமான அளவுக்கு அவங்களோட லெவல் தாண்டி டெட்டில் வந்து கடன், அந்த கண்ட்ரியோட கடன் வந்து அவங்களோட கண்ட்ரோலை மீறி போயிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த வார் வந்திருக்கு. மேபி இந்த 1 month அப்படின்றது இருந்தாலும் அந்த 1 மாதமும் மார்க்கெட் இறங்குமா அப்படின்ற ஒரு கொஷனும் இருக்குது. பட் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதோட சென்சிட்டிவிட்டி இல்லை அதோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 1 மாதம் வரைக்கும் நடந்தாலும் இதோட பாதிப்பு பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்பு குறைவாகவே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஏஷியன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வீக்காக ஓப்பன் ஆனது ஒரு ரீசன். ருப்பி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, $92 வந்து கடந்த முறை இருந்தது, அதை உடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய நெகட்டிவ். ருப்பி வரலாறு காணாத லோக்கு நியரில் டேர்ன் ஆயிருக்கு. சென்ட்ரல் பேங்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கரெக்ஷன்ல இருந்து ஆர்பிஐ இந்தியாவில் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை இம்மிடியட் ஸ்டெப் மார்க்கெட்டை பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கோ இல்லை மறுபடியும் பழைய இடத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியலனாலும் ஓரளவுக்கு மார்க்கெட்டை பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது தான் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை. ஏன்னா நமக்கு அமெரிக்காவோட மார்க்கெட் இறங்குறதை விட நம்ம மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக இறங்குறது என்னன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிக அளவு பாதிப்பு ஏற்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட். ஏன் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி இம்போர்ட் பண்ணக்கூடிய க்ரூடு வந்து பார்த்திங்கன்னா
இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருந்தோ இன்னும் ஒரு சில நாட்டில் இருந்தும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதில் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அது ஒரு ஷார்ட் பீரியடில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ளை செயின் பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்ளை செயின்னா என்ன அப்படின்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கப்பல் போக்குவரத்து பெரிய அளவுக்கு தடைப்பட்டிருக்கு, விமான போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அத்தியாவசிய தேவைக்கான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வேர்ல்டு லெவலில் கண்ட்ரி டு கண்ட்ரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹார்மஸ், அதாவது ஈரானோட கடல் பகுதி வழியாக தான் க்ரூட் ஆயில் இல்லை அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மேஜராக நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 17 to 20% ஓவரால் கூட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம அந்த கடல் பகுதி வழியாக தான் மூவ் ஆகுது. இப்போ இந்த பிரச்சனை அவங்க கண்ட்ரோலில் வந்து அதை மூடப்பட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. பட் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் ட்ரம்ப் அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். அது பெரிய அளவுக்கு இன்னும் இம்பாக்ட் இல்லை, இன்னும் ஒரு கிளியர் வியூ அந்த பக்கம் இல்லை. ஏன்னா கப்பல் போக்குவரத்து ஸ்டில் ஒரு அசாதாரண சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த பக்கம் இப்போ வரைக்குமே ஒரு நார்மல் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நிஃப்டி. இதில் டெக்னிக்கலாக பார்க்கும்போது 25,300க்கு கீழே நிஃப்டி அகைன் க்ளோஸ் ஆச்சுன்னா 25,000 சைக்காலஜிக்கல் லெவல் தான் அடுத்த லெவல். அந்த லெவல் பிரேக் ஆகும்போது இன்னும் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கும் ப்ராஃபிட் புக்கிங் இல்லை செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது ரஷ்யா சொல்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு ஆயில் சப்ளை வந்து தேவைப்படும் பட்சத்தில் அதிகமாக்குவோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னல் டிமாண்ட் இருந்ததுன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நாங்கள் ஆயில் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்தியாவுக்கு. சில்வர் ETF, சில்வர் நேற்று பார்த்தீங்கன்னா 7 to 10% கிட்ட அமெரிக்க மார்க்கெட்டில் ஃபால் ஆச்சு. கோல்டும் நேற்று ஒரு பெரிய ஃபால். பட் இன்னைக்கு ரெக்கவரி இருந்தாலும் சில்வர் ஒரு 4 to 6% ETF இன்னைக்கு வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ். இப்போ இந்த ஆயில் வந்து ரஷ்யா கொடுத்துருக்கிற இந்த விஷயம், மேபி இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கிற டிஸ்கவுண்ட் ப்ரைஸா இல்லை இப்போ நியூ ப்ரைஸ் இதில் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரஷ்யா வந்து பழைய ப்ரைஸ் தான் கோட் பண்ண போகிறாங்களா இல்லை நியூ ப்ரைஸ் வருமானது ஒரு கொஷின் மார்க். ஸோ அப்போ ஆயில் சப்ளை மறுபடியும் ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஆயில் கம்பெனிஸ், ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ரிஃபைனரி கம்பெனிஸ், ONGC, ஆயில் இந்தியா, சென்னை பெட்ரோலியம், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ். ஆனால் இன்னொரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ். பாரத் பெட்ரோலியம், IOC, இந்துஸ்தான் பெட்ரோல் இதெல்லாமே இன்னைக்கு 5% மேலே ஃபாலோ இருக்கிறதுக்கும் அதான் ரீசன். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கேஸ் சப்ளை இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹார்மஸ்ன்ற கடல் பகுதி ஈரானோட கண்ட்ரோலில் இருந்து இந்த கேஸ் சப்ளை வந்து அதிக அளவுக்கு நம்ம அந்த பக்கத்துல இருந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த வழியாக தான் நமக்கு வருது. இப்போ அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அசாதாரண சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு கேஸ், சிட்டி கேஸ் கம்பெனிஸ்ல இன்னைக்கு ஃபால் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு MGL 9% ஃபால் ஆயிருக்கு, IGL 6%, கெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா 6% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. இல்லை மார்பி செராமிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து அவர் கொடுத்துருக்கிற விஷயம் என்னன்னா, கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கேஸ் சப்ளை இல்லை அப்படின்றது. ஸோ அப்போ என்னன்னா இது ஒரு பெரிய டிமாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, பட் சப்ளை இல்லைன்றது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது மெட்டல் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபால். குளோபல் மெட்டல் ப்ரைஸில் அந்த இம்பாக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் ஆனால் டாடா ஸ்டீல், அலுமினியம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஆனால் நால்கோ வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நால்கோ தவிர்த்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் 7% இறங்கியிருக்கு, இந்துஸ்தான் ஜிங்க் 4%, நேற்று சில்வரோட ஃபால். ஹிண்டால்கோ 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நால்கோ 2% பாசிட்டிவ். பட் ஆனால் செயில் வந்து பார்த்தீங்கன்னா 7% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. அது ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கலாம். கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், கோல் இந்தியாவில் பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு சில நியூஸ் டொமஸ்டிக்காக கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா இதில் ஸ்டில் ஈரான் இந்த வாரோட டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, ஆயில் அண்ட் கேஸோட டிஸ்ட்ரப்ஷன் வந்து கோல் இந்தியாவோட கோலோட டிமாண்ட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற ஒரு நியூஸு. அடுத்தது டிஎல்எஃப். டிஎல்எஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டர், அதாவது
சிபிஐ ப்ரோபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இது கொடுத்துருக்கிறது டிஎல்எஃப்க்கு ஒரு செட்பேக். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓப்பனிங்கில் வீக்காக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது. எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே லோலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி பவுன்ஸ் பேக். பிஎஸ்சி லாஸ்ட் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஹையை உழைச்சி இருந்தது. 0.3% தான் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் இல்லை, 2% தான் ஃபாலில் க்ளோஸ் ஆயிருக்கு. சுகர் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது குளோபல் மார்க்கெட்டில். இன்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. பல்ராம்பூர் சின்னி, ரேணுகா சுகர், திருவேணி இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தது. இல்லை பல்ராம்பூர் சின்னி, ரேணுகா சுகர் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் 7% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்விக்கி அண்ட் எட்டர்னல் இந்த 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து கோட்டக்கோட brokerage அப்டேட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 10% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இல்லை முக்கியமான ரீசன் என்ன, சப்ளை டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறது ஒரு மேஜர் கீ ரீசன். இன்னைக்கு 8% கிட்ட இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் டவுனில் முடிஞ்சிருக்கு. அதானி எனர்ஜிக்கான ஜேஎம் ஃபினான்ஷியலோட அப்டேட்டு பை டார்கெட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு 1.5% தான் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏவோட அப்டேட் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வரும்போது அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக கிரியேட் பண்ணும். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதர் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட் தான். ஐடி ஸ்டாக்ஸில் ஓப்பனிங்கில் ஒரு ரெக்கவரி இருந்தது, பட் அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகலை. காலையில் இன்ஃபோசிஸ் வந்து பாசிட்டிவாகவே டர்ன் ஆச்சு, பட் அது சர்வைவ் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் ஒரு வீக்கான ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு. அடுத்தது எல்என்டி. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாதிப்பு, அங்கே இவங்களோட பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னா அது எல்என்டி சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இன்னைக்கு நியர்லி ஒரு 6% கிட்ட ஃபால். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த ஒரு மேஜர் இம்பாக்ட். இதை தாண்டி இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பெரிய ஃபால் எதிர்பார்த்தது. பட் ஆனால் ஒரு ஸ்மால் ரெக்கவரி இருந்தாலும் பெரிய ஃபால் இல்லாமல் 385 பாயிண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 1.5% கிட்ட டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. இல்லை ரொம்ப முக்கியமானது டாடா ஸ்டீல் தான் நிஃப்டியில் டாப் லூசர். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் முக்கியமாக இவங்க குளோபல் பிஸ்னஸ், அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், குளோபல் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் வீக்காகவே க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எல்என்டி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4%. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கில் 6% டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு, பட் க்ளோசிங்கில் 4% ரெக்கவர் ஆயிருக்கு. சிமன் ஸ்டாக்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே இன்னைக்கு நிஃப்டியில் பெரிய ஃபால். ஓவரால் நிஃப்டியில் இன்னைக்கு 4 ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்தது. அதில் 3 ஸ்டாக் 1%க்கு மேலே இருக்கு. இன்னைக்கு நிஃப்டியில் டாப் கெய்னர் அப்படின்னா பாரதி ஏர்டெல். டெலிகாம் செக்டார் மட்டும்தான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாத ஒரு செக்டார்னு சொல்லலாம். கோல் இந்தியா, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இந்த 4 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட ட்ரைனிங் செஷன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் தான். நன்றி, வணக்கம்.